தகப்பனே, இந்த மாலை வழிக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவரே 24ஆம் தேதி டிசம்பர் மாதம், இது கடைசி வருடத்தின் முடிவுக்கு முன்னாக வருகிற இந்த வாரமாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டு விழாவும் மற்றும் கிறிஸ்துமஸ் விழாவாகவும் இதை ஆசரிக்க நீர் செய்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை குறித்து சகோதரி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகளிலே ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மாற்றி ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஜெபிக்கிறேன். வருகிற யாவரும் சீக்கிரம் வந்து இந்த ஆராதனைக்குள்ளும் தியானத்துக்குள்ளும் ஜெபத்துக்குள்ளும் நடக்கின்ற எல்லா இந்த சந்திப்பின் காரியங்களிலே ஆசரிக்கத்தக்கதாக தேவன் அவர்களை அழைத்து வருகிறாக. இந்த நாள் உம்முடைய நாள் பிறந்த நாளுக்கு முன்னால் உம்மை குறித்தும் ஆண்டவரே இவர்கள் அறிந்து தெரிந்து கொள்ள நீர் தயவாக இருப்பீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் இந்த இடத்தை அபிஷேகித்து வரங்களினாலும் வல்லமையினாலும் யாவரும் பலப்பட நீர் கிருபை செய்யும். பலவீனத்திலே இருக்கிறவர்களுக்கு பலம் தருகிற தேவனாய் இருக்கிறேன். தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை இந்த வேளையிலே தாழ்த்தி உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த ஆராதனை பாடல்களையும் செய்திகளையும் மற்ற எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளும். என்றும் மாறாரட்சகர் இயேசுவின் நாமத்திலே யாவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டு ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் கர்த்தர் நம்மை உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் நம்மை அழைத்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் அவரை நாம் போற்றி போல வேண்டும். இன்றைய நாளில் நமக்காக பாலன் பிறந்திருக்கும் இந்த நன்னாளில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கடவுள் அந்த இடத்தில் பிறக்கின்றார். எப்படி நம்மளுடைய குடும்பங்களில் ஒரு குழந்தை பிறக்கின்றதோ நாம் அந்த குழந்தையை எப்படி ஆரவாரத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அப்படியாக அதையும் தாண்டி இந்த உலகத்தை படைத்த கர்த்தர் இந்த நாளில் அவர் பிறக்கின்றார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள். அவர் நமக்காக நம் பாவங்களுக்காக சிலுவை சுமந்து உயிர் தியாகம் செய்தவர் இன்று நமக்காக பிறந்திருக்கின்றார். நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சோதனைகளிலும் பிரச்சனைகளிலும் நம்மோடு இருந்து நம் தேவைகளை சந்தித்திருக்கின்றார். அப்படியாக அந்த தேவன் இந்த நாளில் பிறந்து கொண்டிருக்கும் இந்த முக்கியமான டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நாம் அனைவரும் அவருக்காக இந்த உலகத்தில் அவர் நமக்காக பிறக்க போகின்றார். நம் அனைவரும் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு நாம் எழும்பி அவரை நாம் துதிக்க வேண்டும். நம்மை ஒவ்வொருவரும் அவர் நம் தாயின் கருவயிற்றிலே தேர்ந்தெடுத்தவர். ஆனால் அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார்? பரிசுத்த ஆவியின் வல்லமையால் கன்னி மரியாளின் வயிற்றில் குமாரனை பெற்றெடுத்தார். இந்த உலகத்தில் குமாரன் நமக்காக பிறக்க போகும் அவருக்கு என்ன பெயர் எடுத்தார்கள்? இம்மானுவேல் என்று சொன்னார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த வார்த்தைகளை யார் பயன்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் சிந்தித்து பாருங்கள், நமக்காக இந்த உலகத்திற்கு பூமியில் பிறக்கின்றார். நம் பாவங்களுக்காக உயிர் தியாகம் செய்கின்றார். நம் பாவங்களுக்காக அவர் கெத்சமனி தோட்டத்தில் மண்டியிட்டு நமக்காக கண்ணீரோடு ஜெபிக்கின்றார். நாம் அனைவரும்
கண்ணீர் வெறும் கண்ணீர், உப்பு கண்ணீர் தான் நாம் வடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் இரத்த கண்ணீரால் நமக்காக கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆவியானவரிடத்தில் நம் அனைவரும் பாவங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோமா? இல்லை, நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. ஏன்? சிந்தித்து பாருங்கள். அப்படியாக நாம் அனைவரும் அவருடைய பிறப்பின் வருகையை முன்னிட்டு நாம் ஒவ்வொருவரும் தெல்ல தெளிவாக நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த நாளில் கடவுள் பிறக்கின்றார். நீங்கள் அவரை தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மகிழ்ந்து புகழ்ந்து பாட வேண்டும். அவருடைய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன் என்றார். கூப்பிட்டு பாருங்கள். அதைவிட ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லுகிறேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்றார். என் நாமத்தினால், அவருடைய நாமம் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது. அதனால்தான் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்றார். கூப்பிட்டு பாருங்கள் ஒவ்வொருவரும். அப்படியாக இந்த நாளில் நம் அனைவரும் ஆண்டவருடைய வருகையை முன்னிட்டு ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவர் பிறக்க போகின்றார். அவர் பிறப்பது மட்டுமல்ல, நமக்காக, நம் தேவைகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்மளுடைய கவலைகளும் கண்ணீருமுக்காக நமக்காக மீண்டும் வருகின்றார். ஒவ்வொரு குடும்பங்களிலும் நமக்காக வருகின்றார். ஒவ்வொருவரையும் அவருடைய அழகான கண்களால் பார்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை பொழிய செய்கிறார். அப்படியாக நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அவரை கூப்பிட வேண்டும். 2-3 நிமிடம் உங்கள் கதவை தாளிட்டு ஜெபித்து பாருங்கள். மனதில் எந்த சிந்தனையும் இல்லாமல் 2-3 நிமிடம் மட்டும் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுப்பார். மனிதர்கள் அல்ல, ஆண்டவர் ஒருவர் தாமே. அப்படியாக அவரை புரிந்தவர்களுக்கு மட்டும் தெரியும். இந்த உலகத்தில் பாதி பேர் அவரை புரியாத வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவரை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாக அவருடைய வசனங்களில் ஒன்றும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லார் வீட்டிலும், கிறிஸ்தவ குடும்பங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் பைபிள் இருக்கும். ஆனால் அந்த பைபிள் எங்க இருக்கின்றது யாருக்கும் தெரியாது. ஏதாவது ஒரு வசனத்தை நாம் எடுத்து மற்றவர்கள் சொல்லும் பொழுது நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் இன்றையிலிருந்து அவர் பிறக்க போகும் இந்த நன்னாளில் நாம் அனைவரும் ஆண்டவருடைய குடும்ப பிள்ளைகள். இதை மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. நாம் அனைவரும் ஞானஸ்தானத்தால் அவரை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அப்படியாக நாம் அனைவரும் அவருடைய குடும்ப பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாதையில் நாம் நெருங்கி போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அது எதுவும் நிரந்தரமல்ல. இந்த உலகில் வாழ மட்டும் நாம் பல பாதைகள் செல்லலாம். எந்த பாதையில் செல்லுவது? அதிகமாக சாத்தானுடைய பாதையில். அதிகமாக சாத்தான் நம்மை அவருடைய கிரிகைகளினால் நம்மை வாட்டி வதங்கிக் கொள்ளுவான். அது நாம் நல்லது என்று ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அது தவறு. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து வாழுங்கள், ஆண்டவருடைய பாதையில் செல்லுங்கள். ஆண்டவரை நோக்கி 2-3 நிமிடம் ஜெபியுங்கள். நீங்கள் மொபைல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், Facebook, Twitter எல்லாம் பார்க்கின்றீர்கள். 2-3 அவர் 4 அவர். நான் சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நாவினால் உச்சரிக்கும் பொழுது ஒரு 5 நிமிடம் உங்கள் டைமை நீங்கள் எடுத்துக்கொண்டு அவருடைய பாதையில் செல்லுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுக்கு தகுந்த பலனை தருபவர் கர்த்தர் ஒருவரே என்று இந்த நேரத்தில் நாம் அவரை மகிழ்ச்சியோடு, அவர் பிறக்க போகும் இந்த நன்னாளில் மகிழ்ச்சியோடு அவரை துதித்து நாம் பாடுவோமாக.
உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவருடைய வார்த்தை. மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள் நாம் எப்படி நினைவு கூற இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது சொல்வதை விட வந்தார் என்று சொல்லுவது நலமாயிருக்கும். பிறந்தார் என்றால் அவர் உலக பிரகாரமாக மாறிவிடும். அது பெரிய எழுத்து பிழை என்று நினைக்கிறேன். அவர் வந்தார், வாழ்ந்தார், மனிதர்களை குறித்து அவர் சிந்தனை கொண்டார், என்னவெல்லாம் மாற்றத்தை செய்ய வேண்டுமோ செய்து முடித்தார். அவர் மரித்தும் பிதாவின் பக்கத்திலே இருக்கின்றார். ஆகையால் அவர் இன்னும் குழந்தையாக நாம் இருந்தால் எப்படி அது நாம் ஒத்துக்கொள்ள முடியும்? பிறந்தது குறிப்பிடப்பட்டிருந்தால் எங்காவது அவர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அதாவது உலக பிரகாரமாக அப்படி ஆயிருந்தாலும் அது கணக்காக வந்திருக்க வேண்டும், இல்லையே? மரித்தும் அவர் அந்த இடத்துல இல்லை என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாம் அவரை எப்படி பிறந்தார் என்று சொல்ல முடியும்? மறுபடியும் வேதம் சொல்லுகிறது, நான் மறுபடியும் வருவேன் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஸோ எப்பொழுது வருவார், எப்படி வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்தவனாகிய நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோமா, உலகில் இருக்கிறோமா? இதுதான் முக்கியமான ஒரு சூழ்நிலையும் கேள்வியுமாயிருக்கிறது. எத்தனையோ போதனைகள், எத்தனையோ செய்திகள், அது நேர்த்தியாகவும் இருக்கலாம், மாற்றப்பட்டும் இருக்கலாம், இல்லை மயக்குவதாகவும் இருக்கலாம். ஏனென்றால் பல செய்திகள் வசனங்களை கொண்டு ஏவாளை எப்படி சாத்தான் அந்த நாட்களிலே ஏமாற்றினானோ அது போல ஏமாற்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. ஆகையால் இந்த நாளிலே உபத்திரவங்கள் அதிகம். ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒருவித பயம் இருக்கிறது. வருகிற வருடத்தில் நடக்க இருக்கிற தேர்தலில் இதே ஆட்சி வந்தால் கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியாது. இப்பொழுதே மணிப்பூரை கடந்த வாரம் கூட கிட்டத்தட்ட 170 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மரித்திருக்கிறார்கள். செய்திகள் சரியாக வெளியே வருவதில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாம் தேவனை நாம் சிறு பிள்ளையாக எப்படி பார்க்க முடியும்? அவர் உயிர்த்தெழுந்தார், இன்றும் ஜீவிக்கின்றார், நம்மை நடத்துகின்றார். ஆனால் ஒன்றே ஒன்று, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றேனா? நான் கிறிஸ்துவில் இருக்கிறேன் என்றால் அவருடைய பிரதிபலிப்பு என்னிடத்தில் காணப்படுகிறதா? உலகத்திலே மற்றவர்கள் இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டாடி விடலாம். யாரும் கேட்க மாட்டார்கள். துணியை போடலாம், பல பேரை கூப்பிடலாம், பல பலகாரங்கள் செய்யலாம், பலவித உணவுகள் சாப்பிடலாம். அதெல்லாம் ஜீரணமாகி போயிடும். இந்த சரீரமும் ஒரு நாள் போயிடும். ஆனால் ஆவி ஆத்மா எங்கே போகும்? ஆத்மா தேவனிடத்தில் போக வேண்டியதுக்கு நான் தயாராக இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை அதற்கு ஒப்பாக இருக்கிறதா? சிந்திக்க வேண்டும். சபைகள் எத்தனையோ இந்த கொரோனா வந்த பிறகு பாதிக்கு பாதி குறைந்து போனது. பல ஊழியக்காரர்கள் சபைகளை விட்டு வேலைக்கு போய்விட்டார்கள். காரணம், 50,000 30,000 வாடகை கட்ட முடியவில்லை. நன்றாக இருக்கிற சபைகள் கூட அவர்களுக்கு முன்வந்து உதவி செய்ய வரவில்லை. ஏனென்றால் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்களுக்கே நேரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதை குறித்து நான் என்னுடைய முன்னோற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறேன் என்பது மிக முக்கியம். ஆகையால் இந்த நாடு கொண்டாடுவது மாற்றம் அல்ல,
தேவனை நாம் அறிந்து புரிந்து அந்த வாழ்க்கையிலே நாம் சென்றால் என்ன உபத்திரம் வந்தாலும் அவர் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் வேதம் என்ன சொல்லுகிறது? என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும். அதாவது அவர் தூக்கின சிலுவை அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் பாரங்கள், அவருக்காக நான் செய்து கொண்டிருக்கிற வேலைகள், அதுதான் சுமைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த நாளிலே தேவன் யாவரையும் ஆசீர்வதிக்க வல்லவர். வருகிற இன்னொரு வாரத்தில், அடுத்த வாரம் வருஷ கடைசி, அதற்கு மறுநாள் புதிய வருடத்தை காண இருக்கிறோம். தயாராக இருக்கிறோமா? எத்தனை ஊழியக்காரர்கள் அநேக தேசங்களிலே சிறைப்பட்டு வேதனைப்பட்டு எந்த ஒரு நீதிமன்றமும் செயல்படாத நிலையில இருக்கின்றார்கள். நமக்கு ஒரு உபத்திரம் வருமா? சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நமக்குள்ளே ஒரு தெய்வீக அன்பு இல்லை. அன்பு தணிந்து போயிருக்கிறது. வேதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலங்களில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறது. ஆக இந்த நாளிலே தெய்வீக அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்பிலே நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு கிறிஸ்துமஸாக இருக்கும். மேலும் கொடுத்து நாம் வாழ வேண்டும். அது மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர்கள் இங்கே நாம் இந்த மாதிரி இசைக்கருவியோடும் இந்த கருவிகளோடும் நன்றாக உட்கார்ந்து பேசி சந்தோஷமாக இருக்கின்றோம். ஆனால் வீதியில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? நாம் ஏதாவது நினைத்து அவர்களுக்கு செய்திருக்கிறோமா? அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, இல்லை வியாபாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் வாழாவிட்டால், நம்மையே நினைத்து கொண்டு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை அது நரகம் போகிறதை விட மோசமான வாழ்க்கையாக இருக்கும். ஆகையால் இந்த நாளிலே அவர் கற்றுக் கொடுத்த வழியை பின்பற்றிக் கொள்வோம், அதன்படி நடப்போம். நம்ம யாவரையும் இயேசு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிறப்பக்கமும் இந்த பாடல்களை பாடி துதிப்போமாக.
கைத்தாளம் போடுங்கள், வீசு தீரந்தால் பாட்டு பாடுங்கள், தீர தீரந்தால் கைத்தாளம் போடுங்கள். அல்லேலூயா. இப்பொழுது இந்த நாளில் ஆண்டவர் பிறக்க போகும் இந்த நாளில் முன்னிட்டு நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்க ஊழியக்காரர் அவர் பெயர் ஓபேதியு பாஸ்டர் அவர்கள் நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க வருகின்றார். ஹல்லேலூயா. இந்த நல்ல ஒரு மகிழ்ச்சி நாளாக விசேஷமா இந்த சீசனே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சீசனா இருக்கிறது. சாதாரணமா சொல்லுவாங்க Jesus is the season, Jesus is the reason for this season அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நம்ம இந்த பெங்களூர் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி என்ன ஆரம்பிச்சிட்டாங்க கொண்டாட்டங்களை, கேரல்ஸ் அப்படின்லாம் சொல்லி. அப்போ இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறதான அந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்ததான இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைச்சு பார்க்கிறதான ஒரு மாதமாக இருக்கிறது. ஆமென். இந்த மாலை வேளையிலும் கூட இப்படியாக இந்த அருமையான ஊழியத்துல இருக்கிறதான சகோதரியோடு கூட சேர்ந்து, அருமையான மூத்த ஊழியக்காரர்கள் சகோதர சகோதரியோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆமென், அவருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் செய்த எல்லா கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறேன். கலாத்தியர் எழுதின நிருபத்திலே நம்ம வாசிக்கும் போது, அதனுடைய 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அதனுடைய 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே, கலாத்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. காலம் நிறைவேறின போது, வசனம் என்ன சொல்லுதுன்னா, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ ஒரு டைம் அந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு ஒரு டைம் இருக்குது. ஆனால் உண்மையாகவே அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னும் போது, அவர் ஆதியிலே இருந்தவர். அவர்தான் நம்ம இவருடைய பிறப்பை நம்ம இந்த நாட்களில் நினைச்சு பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து எப்போல இருந்து இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யார் இருக்கிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏனென்றால் அங்க சிருஷ்டிக்கப்படுகிறது. அதனுடைய ஒரிஜினல் ஈப்ரு மொழியில நம்ம போய் பார்க்கும் போது பெரஷித் பாரா அப்படின்னும் போது அந்த தேவனுடைய குமாரனுடைய அந்த வல்லமை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. பாரா அப்படின்னும் போது படைக்கிறார், உருவாக்குகிறவர். எப்பொழுது இருக்கிறார்? இந்த டைம்லெஸ் வேர்ல்ட இந்த டைம்குள்ள கொண்டு வந்து அவர் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் மனுஷனுக்குள்ளாக மனிதனுடைய வாழ்க்கையை நேசித்து மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, அவனுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக இந்த உலகத்திலே அவர் மனு உருவெடுத்து, அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார். ஆரம்பத்துல அருமையான மூத்த ஐயா கூட சொன்னாங்க, அதை பிறந்தார், பிறப்பு என்று சொல்வதை விட அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு இங்க வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன், ஆமென், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்து, அவர் ஒரு மனு உருவாக, ஒரு மனிதனாக, மனிதனுடைய அந்த வேதனைகளை புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு தேவனாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அந்த காலம் நிறைவேறினது. அப்ப இந்த நாட்கள்ல இந்த காலத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, நாமும் ஒரு சில வேதனைகள், பிரச்சனைகள், இதெல்லாம் இன்னும் எனக்கு இந்த பிரச்சனை முடியாதா, இன்னும் இதுக்கு ஒரு எண்டிங் வராதா அப்படின்றதான ஒரு சூழ்நிலையில இருக்கிறதான அப்படிப்பட்ட பிரச்சனையில எப்பொழுது இதுக்கு முடிவு வரும் என்று காத்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு அவர் ஒரு சத்தியத்தையும் ஒரு விடுதலையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரக்கூடியதான நற்செய்தி தான் இந்த நாட்கள்ல நம்ம கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். விசேஷமாக இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பண்டிகைகளை நம்ம எப்பெல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய பிறப்பு நமக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம், அவருடைய மரணம் நமக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது. ஆமென். அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம பண்டிகைகளை குறித்து படிக்கும் போது இன்னும் நம்ம ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் செலிப்ரேஷன், ஒரு எக்கால பண்டிகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகமே அவருடைய வருகையின் அடையாளத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்றதான இந்த சீசன்ல அவர் எதற்காக பிறந்தார் அப்படின்னும் போது, காலத்தை அவர் கடந்து செயல்படுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோமோ, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமோ, சில நேரத்துல வெயிட் பண்ணி என்ன ஆயிரும், நம்ம அப்படியே சோர்ந்து போயிருவோம். அப்ப சோர்ந்து போன நமக்கு திரும்ப அவர் சத்துவத்தை கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். ஆமென். விசேஷமாய் மீகா
எழுதினதான ஆமென் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான் ஆமென் மீகாவில நம்ம வாசிக்கும் போது அவர் எங்க பிறப்பார், எதற்காக பிறப்பார் என்று சொல்லி மீகாவில 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதுல எப்ராத்தா எனப்பட்ட